டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்போது பார்க்குற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணு பகுதிகள். இந்த மூணு பகுதி எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் என்ன இருந்தது, யார் ஜெயித்தார்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை விலாவரியா ஒரு கோடிட்டு காட்டிடலாங்கிறது தான் பார்ட் 1. இரண்டாவது, யாரெல்லாம் டெல்லி கவர்மெண்ட்ல இப்போ டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் யார், டெல்லி கவர்மெண்டில் எந்த மந்திரிகள் எந்த பதவியை ஏற்கிறார்கள், இது இரண்டாவது பகுதி. மூன்றாவதாக ஆக்ஷன் பிளான் ஃபார் டெல்லி கவர்மெண்ட் என்ன அப்படின்றது மூன்றாவது பகுதி. ஸோ இது மூணு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பகுதியான டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். நம்ம எல்லாமே பார்த்த மாதிரி 5ஆம் தேதி எலெக்ஷன் நடந்து 8ஆம் தேதி எலெக்ஷன் கவுண்டிங் முடித்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா பாஜக அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஷாக்கிங், வெரி ஷாக்கிங். எல்லாருமே ஆம் ஆத்மி வின் பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருந்த அந்த தருணத்திலிருந்து பாஜக ஃபுல் ஸ்வீப் செஞ்சு 48 சீட்ஸ் வந்து 70 அசம்பிளி சீட்ஸ்ல 48 சீட்டை பாஜக ஜெயித்தார்கள். அதுல வந்து மிக முக்கியமான 48 நபர்கள்ல வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33.55 லட்சம் ஓட்டுகள் கிடைத்தன. இவங்க ஜெயித்த மார்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா கிட்டத்தட்ட 7,06,000 மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸும் சில பேர் ரொம்ப கம்மியான மார்ஜின், ரொம்ப ஜாஸ்தியான மார்ஜின்ல ஜெயித்தவங்களும் இருக்காங்க. இதுதான் வந்து பாஜகவுடைய நிலைமை. அடுத்ததாக நம்ம ஆம் ஆத்மிக்கு வரும்பொழுது ரன்னர் அப் 22 சீட் ஜெயிச்சிருக்காங்க. நாட் பேட். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க வைப் அவுட்னு சொல்ல முடியாது, இன்னமும் அவங்க களத்துல இருக்காங்கிறதுக்கு இந்த 22 இதுதான் வந்து அவங்களுடைய செல்வாக்கு காட்டுது. ஸோ ஆனா இதுல அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான லீடர்ஸ் கெஜ்ரிவால், அப்புறமா அவருடைய டெபுட்டிஸ் எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைந்தனர் அப்படிங்கிறது தான் வந்து மிக ஷாக்கிங்கான விஷயம். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிங்கிற ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு, ஆனா நீங்க மிஸ்யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா நாங்க உங்களை தள்ளி வைக்க தயங்க மாட்டோம், இது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஃபர்ஸ்ட் வார்னிங்ன்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இதை வந்து அவங்க தொடர்ந்தாங்கன்னா துடை தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் வந்து மக்கள் சொல்ல நினைத்த விஷயம். அதற்கு பிறகு இப்போ முக்கியமான யார் யாருக்கு எவ்வளவு ஓட்ஸ் மெயினா நிறைய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய பேர் போட்டியிட்டார்கள், ஆனா அதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து ரொம்ப நிறைய ஓட்ட வித்தியாசத்துல வந்து ஜெயித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் ஓட்ஸ்ல எவ்வளவு ஓட்ஸ் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்த்துடலாம். சந்தீப் ஷெராவட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகல வந்து அவருக்கு கிடைத்த ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,46,000 ஓட்டு. இவர் தான் வந்து ஓட்டுல வந்து ரொம்ப நிறைய ஓட்டு வாங்கின நபர்னு சொல்லலாம் பாஜக. இதே வந்து விகாஸ்புரிங்கிற கான்ஸ்டிடுவன்சிலேருந்து பங்கஜ் குமார் சிங் 1,35,000, பாவனா 1,19,000, கரவால் நகர்லேருந்து கபில் மிஸ்ரா 1,07,000, ரிட்டாலாலேருந்து குல்வந்த் ராணா 1,04,000. ஒரு 4-5 சாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு அதையும் பார்த்துடலாம். அதாவது எந்த மார்ஜினில் யார் யார் ஜெயிச்சிருக்காங்கிறது பார்த்துடலாம். ஸோ மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்ஜினில் ஆர் ரதர் ஓட்டை எடுத்துருவோம். முதல்ல நம்ம ஓட்டை பார்த்துட்டோம்னா அது ஒரு ஐடியா இருக்குங்கிறது தான் வந்து என்னுடைய விஷயம். ஸோ டோட்டல் ஓட்ஸ் ஆம் ஆத்மிக்கு யார் யார் ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா
சஞ்சீவ் ஜா 1,21,000 ஓட்டு வாங்கி ஜெயித்திருக்கிறார். ராம் சிங் நேதாஜின்றவர் 1,13,000 ஓட்டு. அனில் ஜா 1,05,000. மற்றவங்கெல்லாம் 80,000, 50,000, 70, 60,000 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க நிறைய யார் ஓட்டு வாங்கினார்கள் அப்படின்ற பற்றிய ஒரு செய்தியாக நான் சொல்ல நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மார்ஜின்ஸ். யார் யார் வந்து மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் யார் நிறைய மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்கன்னா, விஜேந்தர் குப்தா கிட்டத்தட்ட வாங்கின ஓட்டு 70,000 இருந்தாலும் 38,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி ரவீந்தர் இந்தர்ராஜ் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 31,475. அதை விட்டா பவன் சர்மான் இருக்காரு. அவர் 29,000 ஓட்டு 740. குல்வந்த் ராணா 29,600 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ரேகா குப்தா இவங்க தான் வந்து டெல்லியின் முதல்வர். இவர் வந்து 29,595 ஓட்டு மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போற அந்த பாஜகவுடைய மார்ஜின் யார் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத பற்றிய கணிப்புன்னு சொல்லுவாங்க. கணிப்புன்றத விட டிக்ளேர்டு. இப்போ இதுக்கு ஆம் ஆத்மிக்கு வருவோம். ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் முகமது இக்பால் அப்படின்னு ஒருத்தர், அவர் 42,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஜுபேர் அகமது அவரும் 42,477 ஓட்டு. பிரேம் சௌஹான் 37,000 ஓட்டு. இம்ரான் ஹுசைன் அவர் 29,000 ஓட்டு. ராம் சிங் நேதாஜி முன்னாடியே ஓட்டுல ஜாஸ்தியா இருக்காருன்னு பார்த்தோம், அவரும் 26,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ நம்ம முக்கியமான நம்ம இதுக்கு வருவோம். ரேகா குப்தா சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து எவ்வளவு ஓட்டு எடுத்திருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரேகா குப்தா கிடைத்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 68,200 ஓட்டு. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு மார்ஜின்ல 50% இதுல ஜெயிச்சிருக்கு. அதிஷி ஆம் ஆத்மியுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்க வந்து 52,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3,521 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கும் அந்த முக்கியமான நபர்கள் யார் யாரு ஜெயிச்சாங்க, யார் யாரு தோல்வி அடைந்தார்கள் அப்படின்ற விஷயம். இதுக்கு அடுத்து நீங்க நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ ஓட்டு இதை பார்த்தாச்சு. அடுத்தது டெல்லியின் இதுல இன்னொரு முக்கியமான நியூஸ் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரேகா குப்தா தான் வந்து டெல்லியின் முதல் பாஜக சீஃப் மினிஸ்டராக, பெண் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட பாஜக 26 இல்லை 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் தடம் பதிக்கிறது. இதனால வரைக்கும் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, என்னப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில இருக்க, ஜெயிக்க முடியலையா டெல்லியே சொல்லிட்டு இருந்த அந்த டைம் காங்கிரஸை வைப் அவுட் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கெஜ்ரிவால் உள்ள வர, ஆம் ஆத்மி என்னைக்குமே ஒரு பர்மனன்ட் பொசிஷன். அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி, பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகன்னு இருந்த நிலைமை இப்போ மாறி இரண்டுலையுமே டபுள் இன்ஜின் growth அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியோ என்னவோ தெரியல. டெல்லியிலையும் வந்து சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லையும் சரி, இதுல யூனியன் டெரிட்டரிலையும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து பாஜக தான் வந்து ஜெயித்து ஆட்சியில் இருக்கிறார்கள் இப்போ. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த முதல் விஷயம். இரண்டாவதாக நம்ம இப்போ பார்க்க போற விஷயம், டெல்லியின் முதல்வர் நம்ம பார்த்துட்டோம். ரேகா குப்தா, வயது 50. யார் சீஃப் மினிஸ்டர்? ரேகா குப்தா தான் சீஃப் மினிஸ்டர். இவங்க முதல் முறையாக எம்எல்ஏ, முதல் முறையாக சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி 4th விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லின்னு சொல்லலாம் மொத்தத்தில். ஏன்னா ஷீலா தீக்ஷித் இருந்திருக்காங்க, அதிஷி இருந்திருக்காங்க. இவங்க வந்து 3வது, இதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜே இருந்திருப்பதாகவும் தெரிகிறது. ஸோ 4வது பெண் முதலமைச்சராக பதவி இருக்கிறார். இப்போ யார் என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ட் 2 பார்த்துடலாம். ரேகா குப்தா சீஃப் மினிஸ்டர், அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா, ஃபினான்ஸ், பிளானிங், ஜிஏடி, டபிள்யூசிடின்னு 2 டிபார்ட்மெண்ட், சர்வீசஸ், ரெவென்யூ, லேண்ட், பில்டிங், ஐபிஆர், விஜிலன்ஸ், ஏஆர் எல்லாமே வந்து வேற யாருக்கும் ஒதுக்காத டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை இவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ இவங்களுக்கு. பர்வேஷ் வர்மான் ஒருத்தர் இருக்கார். அவர் பிடபிள்யூடி, லெஜிஸ்லேட்டிவ் அஃபேர்ஸ், ஐஎன்எஃப்சி, வாட்டர், குருத்வாரா எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அவர் பார்ப்பாரு. ஆஷிஷ் சூத்னு இருக்காரு. அவர் வந்து ஹோம், பவர், யூடி, எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். மஞ்சிதர் சிங் சிர்சான்னு இருக்காங்க. அவர் வந்து ஃபுட் சப்ளைஸ்,
ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்குறாரு. ரவீந்தர் இந்தர் ராஜ் சிங் இவர் வந்து சோஷியல் வெல்ஃபேர், SC/ST வெல்ஃபேர், கோஆபரேட்டிவ் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாரு. கபில் மிஸ்ரா இவர் வந்து லா, ஜஸ்டிஸ், லேபர் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கல்ச்சர், டூரிசம், ஆர்ட், லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. பங்கஜ் குமார் சிங்னு ஒருத்தர் அவர் ஹெல்த், ஃபேமிலி வெல்ஃபேர், டிரான்ஸ்போர்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட சப்தரிஷின்ற மாதிரி 7 மினிஸ்டர்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க சீஃப் மினிஸ்டரையும் சேர்த்து ஒரு 7 மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து டெல்லியுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் 3வது பகுதிக்கு வரும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெல்லி கவர்மெண்ட் எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்க மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், எதை செய்து பாஜக இவ்வளவு அபார வெற்றி பெற்று வந்தார்கள், அதை அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் எலெக்ஷன்ல வந்து மேனிஃபெஸ்டோன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா வித்தியாசமா பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க வந்து மேனிஃபெஸ்டோவா கொடுக்கல, அங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். சங்கல்பம் அப்படின்னா ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறோம், சத்திய பிரமாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றோம். நாங்க சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவோம் அப்படின்ற அந்த ஒரு முனைப்போட சங்கல்ப் ஃபார் விக்சித் டெல்லி அப்படின்னு, விக்சித் பாரத்ன்ற மாதிரி விக்சித் டெல்லிக்கு 16 சங்கல்பங்கள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல முதல் சங்கல்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம், நம்ம கவர்மெண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை தொடர்வோம், அதை தவிர அதை இன்னும் கூட எஃபெக்டிவா பண்ணுவோம். அதில் கரப்ஷன் இருந்தால் அதை, அந்த ஸ்கீம்ஸில் கரப்ஷன் இருந்தால் அதை எடுத்துருவோம். இதுதான் முதல் சங்கல்பம். 2வது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், விமனுக்கு வந்து 2500 ரூபாய் கொடுப்போம். புவர் ஃபேமிலிஸ் மகிழா சம்ரித்தி யோஜனா இதுக்கு கீழே கொடுப்போம் அப்படிங்கிறது தான் 2வது. 3வது அசிஸ்டன்ஸ் ஆஃப் 21,000 அதை 21,000 கொடுப்போம். 6 நியூட்ரிஷனல் கிட் கொடுப்போம் எல்லாம் பிரெக்னன்ட் விமனுக்கும். முக்கிய மந்திரி மாத்ருத்வ சுரக்ஷா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே கொடுப்போம். 3வது சங்கல்பம். 4வது 500 ரூபாய்க்கு வந்து LPG சிலிண்டர்ஸ் புவர் ஃபேமிலிஸுக்கு உள்ளவங்களுக்கு கொடுப்போம். ஹோலி தீபாவளிக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ சிலிண்டர் இவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறது 4வது. 5வது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்ல சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அதாவது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் 5 லட்சம் வரை கொடுக்கப்படும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 5 லட்சம் அடிஷ்னல் கவர் எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்றத நிறைவேற்றுவோம். அடுத்த சங்கல்பம் 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் 5 லட்சம் ஆயுஷ்மான் பாரத்ல கொடுப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் அடிஷ்னல் 5 lakh அடிஷ்னல் கவர் கொடுப்பாங்க. அதை தவிர ஃப்ரீ OPD டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் 70+ சிட்டிசன்ஸுக்கு வழங்கப்படும். இது 6வது. 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் பென்ஷன் 60லேருந்து 70 வந்து 2000லேருந்து 2500 ரூபாய் ஆக்கப்படுகிறது. சீனியர் சிட்டிசன்ஸ் 70+, அதை தவிர விடோஸ், திவ்யாங் அண்ட் டெஸ்டிடியூட்ஸ்க்கெல்லாம் வந்து 2500லேருந்து 3000 ரூபாயாக வழங்கப்படும். இது 7வது. அதுக்கப்புறம் அட்டல் கேன்டீன்ஸ் கிளஸ்டர்ஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கு வந்து நல்ல சாப்பாடு 5 ரூபாயில் வழங்கப்படும். 7வது. 8வது எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல மாட்டோம், யாரையும் பிளேமும் பண்ண மாட்டோம். டெல்லியுடைய ஹெல்த், டிராஃபிக், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டிரான்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். எஃபெக்டிவாக இருக்கும் சொல்யூஷன் நெய்பரிங் ஸ்டேட்டோட கோஆர்டினேட் பண்ணி MCD, NDMC, சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து ஒரு ஆம் ஆத்மிக்கே ஒரு மூக்கடைப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து டெல்லியுடைய பொல்யூஷன் இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷனே இல்லாமல் இருந்தது. பொல்யூஷனுக்கு சொல்யூஷன் கொடுக்காத ஆம் ஆத்மியை வந்து ஈஸியாக வந்து ஒரு புறந்தள்ளி விட்டார்கள் மக்கள் தான் சொல்லலாம். ஸோ இதற்கு டெல்லி கவர்மெண்ட் கொடுக்கும் ஒரு சத்திய பிரமாணமாக இது கருதப்படுகிறது. அடுத்தது ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அப்படின்றது எதுக்காக அப்படின்னா மிஸ்கவர்னன்ஸ், கரப்ஷன், ஆம் ஆத்மியுடைய இதெல்லாம் வந்து நாங்கள் டாலரேட் பண்ண மாட்டோம். அதுக்காக ஒரு SIT ஃபார்ம் பண்ணுவோம், இன்னும் ஸ்கேம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. எதோட ரிலேட்டடான DTC, மொஹல்லா கிளினிக், கிளாஸ் ரூம், எக்ஸைஸ் பாலிசி, ஜெல் போர்டு இதெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அடுத்த சத்திய பிரமாணம்
ஃப்ரீ கேஜி டு பிஜி எஜுகேஷன் ஏழை மாணவர்களுக்கு கொடுப்போம் டெல்லியுடைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. அடுத்த சத்திய பிரமாணம், டெல்லி இளைஞர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக பல விஷயங்களை செய்வோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் 15,000 கொடுப்போம். அதற்கு பிறகு எக்ஸாம் சென்டருக்கும் அப்ளிகேஷன் ஃபீக்கும் உள்ள 2 அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணும் ட்ராவல் காஸ்ட்டுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்போம். இது அடுத்த பிரமாணம். அடுத்த சங்கல்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டைஃபண்ட் ஸ்கீம் டெல்லியில் கொடுப்போம். மந்த்லி ஸ்டைஃபண்ட் 1000 ரூபாய் SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்போம். யாரெல்லாம் அப்படின்னா, டெக்னிக்கல் ஒகேஷனல் கோர்சஸ் இன் ITI, ஸ்கில் சென்டர்ஸ், பாலிடெக்னிக்ஸ் இதிலெல்லாம் பண்ணுறவங்களுக்கு. அடுத்ததாக வெல்ஃபேர் போர்ட்ஸ் அமைப்போம். யாருக்கெல்லாம்னா, ஆட்டோ டாக்ஸி டிரைவர், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் 10 லட்சம் வரை கொடுக்கப்படும். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 5 லட்சம் வரை கொடுக்கப்படும். அவங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்போம் ஹையர் எஜுகேஷனுக்கு. அதை தவிர சப்சிடி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்ல கொடுப்போம் ஆட்டோ டாக்ஸி டிரைவர்ஸ். அதை தவிர மெட்டர்னிட்டி லீவ் 6 மாசத்துக்கு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கப்படும். அடுத்த சங்கல்பம், ஸ்ட்ரீட் வெண்டர் பெனிஃபிஷியரிஸ் PM ஸ்வநிதி ஸ்கீம்னு இருக்கு. அதில் யாரெல்லாம் இப்போ இருக்காங்களோ அந்த நம்பரை டபுள் பண்ணுவோம், நிறைய பேரை இந்த ஸ்கீம்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பிரமாணம், 100% ரெஜிஸ்ட்ரேஷன் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் டெல்லியில். PM கிசான் சம்மான் நிதி யோஜனா ஆனுவல் அசிஸ்டன்ஸ் 6,000 9,000 9,000 வரைக்கும் ஏற்றுறாங்க. இதுதான் பாஜக கொடுத்திருக்கும் 16 சத்திய பிரமாணங்கள், சங்கல்ப்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம்தான் மிக முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் டெல்லி கவர்மெண்ட்லன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இப்போ அடுத்து CAG ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். அடுத்த ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆம் ஆத்மி ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பல தடவை சீனை போட்டுக்கிட்டு இப்போவும் மக்கள் அவதி மக்களுடைய அவதி தீரவில்லை. டெல்லி போயிட்டு வரவங்கெல்லாம் சொல்றாங்க, இன்னமும் அந்த பொல்யூஷன் அது பனினால வருதா பொல்யூஷனால வருதான்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆம் ஆத்மியிடம் கரப்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள், அவங்களுடைய இன்எஃபிஷியன்சிலேருந்து பல விஷயங்கள் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பாஜக கவர்மெண்ட் எடுத்து செய்ய வேண்டியதுதான் அவங்களுடைய ஆக்ஷன் பிளானாக அமைகிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்து இந்த மாதிரி விஷயத்துல எப்படி இருக்கு? ஸ்டார்ட் நல்லா தான்ப்பா இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் விஷயம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், டெல்லி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சும்மா சீனை போட்டா வேலை ஆகாது, நீங்க செய்யலைன்னா உங்களையும் நான் ஆம் ஆத்மி மாதிரி ஒதுக்கிடுவோன்றதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து தான் இப்போ பாஜக ஆட்சியை கொடுத்துருக்காங்க. முதல் முறையா பார்லிமெண்ட்ல பண்ணியிருக்கீங்கன்னு தான் போடுறோம், அந்த நம்பிக்கையில தான் இப்போ அசம்பிளியில போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க ப்ராமிஸை கீப் அப் பண்ணலன்னா சாரி பாஸ் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு தூரம் பாஜக பர்ஃபார்ம் பண்றாங்க. என்னதான் அவங்க சென்ட்ரல் லெவலில் இருந்தாலும் ஸ்டேட் லெவலில் எஸ்பெஷலி டெல்லியில் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்திருப்பது எப்படி எஃபிஷியண்டாக இருக்குமா அல்லது வேற ஏதாவது சொல்லி தட்டி கழிப்பார்களா அப்படின்றத பற்றிய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.